திமுக ஆட்சி எங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு முள் கிரீடமாக இருக்குது சார். இப்போ ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு மெட்ராஸில் பெரிய பெரிய மழைகள்லாம் வந்துருச்சுனாலே வடிகள் தர மாட்டேங்கிறார் முதலமைச்சர். விடியல் தர வேண்டிய அரசு வடிகள் தரலை. சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றலை இந்த அரசாங்கம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை அப்படிங்கிற மாதிரி இது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாக மக்களை ஏமாற்றக்கூடிய அரசு. இது என்ன சொல்லாட்சி அல்ல, செயலாட்சிங்கிற இது பொய்யாட்சி. 1000 கோயில்களுக்கு மேலாக நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து விட்டோம். 2 வருஷத்துல 1000 கோயில்லாம் பண்ணவே முடியாது. கடந்த ஆட்சியில் பாலாலயம் செஞ்சிருப்போம். அதை வந்து உங்க காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையா உங்க ஆட்சியில் நடக்குது சார். இப்போ பல கோவில்களில் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு சினிமாக்காரராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி ராஜபாட்டையாக கூப்பிட்டு போவோம். இல்லை ஒரு நயன்தாராவாவது நீங்கள் பறந்துருக்கணும். நம்ம நாட்டில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்வு உரிமை இருக்கு. அவன் கவுன்சிலர் தொடங்கி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆயிட்டான், முதலமைச்சர் ஆயிட்டான், ஜனாதிபதிக்கும் வந்தாச்சு. இவ்வளவு அரசாங்கத்தில் பதவி வகித்தும் கூட முஸ்லீம்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்குன்னு சொல்லி புல்லா போட்டு ஒரு மதுபான கடையில் பார்க்கல. கிறிஸ்தவம் போறானாங்க தெரியல, ஏன்னா அது மதம் அனுமதிக்குது. ஸோ உங்களை உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக வந்து கரு அடிக்கக்கூடிய வேலை செய்கிறான். இது மிகப்பெரிய ஆபத்தாகும். இந்தியாவில் தேர்தல் நடக்குது. அதில் பெரும்பான்மை யாரும் வர போகிறாங்க, அது வரக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது மோடியாக இருந்தாலும் சரி, அது யாராலும் இருப்பாங்க. இவனுக்கு தோல்வி பயத்தை இப்போ ஒத்துக்கிட்டான் சார். மோடி வந்தான்னு, அமித்ஷா வந்தான்னு, நாளைக்கு நம்ம ஊர் அண்ணாமலை வந்தான்னு, நாளைக்கு யாரோ ஒரு தெரியாத ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தலைவரோட கூட பிரதமர் ஆக்குவாங்க. ஆனா அங்க கூட்டணிக்கும் ஆளும் இல்லை, வழியும் இல்லை, வக்கும் இல்லை. ஆனா நான் பிரதமர் அப்படிங்கிறான். சரி, நாளைக்கு இந்தியா கூட்டணியில் ஸ்டாலினை வந்து பிரதமர் ஆக்கிடுவாங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. சரி, ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி கேரளாவில் போட்டிடுறாரு சார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியது யாரு? கம்யூனிஸ்டுடைய அந்த ஆணி ராஜா, டி ராஜாவுடைய மனைவி. நம்ம ஊர்ல கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் லவ்வர்ஸ், அந்த ஊர்ல எதிரி. இங்க அனிமோனு, இங்க தேனிலவு, அங்க சண்டையா கிடக்கு. டிஎன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர் திரு ராம ரவிக்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இப்போ 3 ஆண்டு வந்து நிறைவடைஞ்சிருக்க திமுக ஆட்சி, அறநிலையத்துறையின் செயல்பாடுகள் எப்படி சார் இருக்கு? திமுக ஆட்சி எங்களுக்கு மக்களுக்கு வந்து ஒரு முள் கிரீடமாக இருக்குது சார். இப்போ ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டு மெட்ராஸில் பெரிய பெரிய மழைகள்லாம் வந்துருச்சுனாலே வடிகள் தர மாட்டேங்கிறார் முதலமைச்சர். விடியல் தர வேண்டிய அரசு வடிகள் தரலை. சொன்ன வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றலை இந்த அரசாங்கம். பார்த்தீங்கன்னா வந்த உடனே நீட்டை விளக்கிடுவேன்னு சொல்லி தம்பி உதயநிதி வாக்குறுதி கொடுத்தாரு. சொன்ன வாக்கு நிறைவேற்றலை. அந்த ரகசியம் எனக்குத்தான் தெரியும் அப்படின்னு வேற சொன்னார். அந்த ரகசியத்தையும் சொல்ல மாட்டேங்கிறாரு. வேணா ரகசிய போலீஸு நாட் 7 வச்சு வேணா அவரை விசாரிக்கணும். ஆனால் பாருங்கள், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவருடைய கல்வித்தரத்தை குறைத்து மதிப்பிட்டு நீட் வேண்டாம் வேண்டாம் என்று இவர்கள் வெறுப்பு பிரச்சாரம் செய்தாலும் கூட கடந்த ஆண்டு நீட் தேர்வில் வெற்றி பெற்றது இந்திய அளவில் 3 மாணவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த நம்ம ஊரில் இருக்கிற பிள்ளைங்க. இந்த வருஷமாவது நீட்டை ரத்து பண்ணிடுவாங்க, ஏன்னா தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் சர்க்கார் வந்த பிறகு நடத்திடுவாங்கன்னு நினச்சா 1.5 லட்சம் பேர் நம்ம ஊரில் நீட் எழுதியிருக்காங்க. அப்போ எப்போ தான் இந்த ரத்து பண்ணுவான்னு தெரியல. சரி, சமூக நீதி அரசாச்சே, நீட் இல்லாத தமிழ்நாடு மாணவர்களுக்கு பயிற்சி கொடுப்பான்னு சொல்லி திமுக காரன் நடத்துகிற அந்த காலேஜ் பள்ளிக்கூடம் அங்கேவாவது இந்த நீட்டை வேண்டான்னு சொல்லுவானுங்களான்னு பார்த்தா அங்கேயும் சொல்லலை சார். எல்லா கல்வி நிறுவனத்துலையும் நீட்டு தேர்வு நடக்குது. இப்போ திமுக கார ஊரை ஏமாத்துறதுக்கு தான் இந்த நீட்டை ரத்து செய்வோம்னு சொல்கிறான். இது ஒரு புறம் வாக்குறுதி இல்லை. அப்புறம் வந்து இப்போ மோடி அரசாங்கத்தை பார்த்தலாம் கேள்வி கேட்குறான். சிலிண்டர் விலை 400 ரூபாய்க்கு விற்றுச்சு, இப்போ பார்த்தியா 1100 ரூபா அப்படிங்கிறான். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்குறான். கோட்டர் விலை எவ்வளோ விற்றுச்சு, இன்றைக்கி எவ்வளோ விற்குது? கரண்ட்டு பில் எவ்வளோ இருந்துச்சு, இன்றைக்கி எவ்வளோ இருக்குது? நீ எல்லாருக்கும் 1000 ரூபான்னு கொடுப்பேன்னு சொன்னியே, இப்போ ஏன் குறிப்பிட்டவங்களுக்கெல்லாம் தர மறுக்கிற? அப்படியெல்லாம் கேள்வி இருக்குது. அதனால் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானை அப்படிங்கிற மாதிரி இது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யாக மக்களை ஏமாற்றக்கூடிய அரசு. இது என்ன சொல்லாட்சி அல்ல, செயலாட்சிங்கிற இது பொய்யாட்சி, பில்லாட்சி.
இதுதான் திமுக அரசு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த பொழுது எவ்வளோ கடன் மிச்சம் வச்சு, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி கடன் இருந்தது. இப்போ 8 லட்சம் கோடிக்கு கடன் வாங்கியிருக்காங்க. அதனால் இது ஒரு பெரிய கடன் ஆட்சி, மக்களை கடன்காரர்களாக ஆக்கிய கடன் ஆட்சி. சொல்லிக்கிட்டே போகலாம் சார், ஆயிரம் அர்த்தங்கள் மாதிரி ஆயிரம் குற்றங்கள் சொல்லிகிட்டே போகலாம் இந்த அரசாங்கத்து மேலே. மக்களுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. கட்சிக்காரன் வயிறு வளர்க்குறான். கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்கள்லாம், பொறுப்பில் இருக்கிறவங்களாம் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. அது பொதுமக்களுக்கு எல்லாமே தெரியும். எப்படா இந்த 2 வருஷம் முடியும், தமிழ்நாடு விடியும் அப்படின்னு மக்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். 26ஓட இந்த பிடிச்ச சனி விட்டுருச்சுன்னா அடுத்த ஒரு நல்லாட்சி வருங்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க. இந்த ஆட்சி மக்களுக்கு துளியும் நன்மை செய்யலைங்கிறத என்னுடைய பார்வையை நான் பார்க்குறேன். இந்து சமய அறநிலையத்துறை நம்ம சேகர் பாபு அமைச்சர் இருக்கிறார். அது நிறைய கோவில்களுடைய சொத்துக்கள் எல்லாம் மீட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பட்டியல் போடுறாங்க. பட்டியல் போடக்கூடிய அண்ணன் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்ட்ட நான் 2-3 கோரிக்கை வைக்கிறேன். அவர் செய்யணும்னு நான் விரும்புகிறேன். தனிப்பட்ட எந்த விதத்திலும் கிடையாது, உங்கள் துறை சார்ந்த நடவடிக்கைக்காக. நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயிலுடைய இடத்துல ஒரு பெரிய மசூதி கட்டுமானம் கட்டியிருக்காங்க. இது கோயிலுக்கு சொந்தமான இடத்துல மசூதி. இது ரவிக்குமாருடைய குற்றச்சாட்டு கிடையாது. கோயில் இடத்தை முறைகேடாக விற்பனை செய்து அந்த இடத்துல கட்டப்பட்ட மசூதியை எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. நுங்கம்பாக்கம் முஸ்லீம் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லக்கூடிய அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பினரெல்லாம் வழக்கு தொடுத்தும் பார்த்து வழக்கில் தோத்தாச்சு, வழக்கையும் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதனுடைய கோர்ட் ஆர்டர் நான் கொடுக்குறேன். இதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க, இந்து கோயில் இடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கக்கூடிய மசூதியை மீட்டெடுத்தால் இந்த சேகர்பாபு அரசாங்கத்தை இந்து சமய அறநிலைத்துறையை நான் வரவேற்கிறேன். செய்யலையே, ஏன் செய்ய மறுக்கிற? இந்த நுங்கம்பாக்கம் அவங்க அறநிலைத்துறை அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம் சார். இது கிட்டத்தட்ட எத்தனையோ ஏக்கர் சொல்கிறாங்க. 15,000-20,000 கோடி சொத்துக்களை முறைகேடாக அங்கே சட்டவிரோதமாக தர்மகர்த்தான்னு சொல்லக்கூடிய ஒரு பேர் வழி, கல்யாண ராகவன் நான் நினைக்கிறேன் அந்த நபர் பேர், அந்த பேர் வழி எல்லாத்துக்கும் சொத்தை விற்றுருக்கான். இதில் என்ன பியூட்டினா சார், கோவிலிட சொத்துக்களை, பட்டாக்களில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முறைகேடாக விற்பனை செஞ்சு அதை வாங்கி அந்த வாங்கிய இடத்துக்கு பேங்க் லோன் கொடுத்துருக்கான். அதுக்கான உரிய ஆவணங்களையும் நான் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கியிருக்கான் கோயிலோட இடத்துல. இது ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு சொல்லுவானுல்ல, அது மாதிரி இருக்குது. இப்போ மீனாட்சி மதுரையில் கோச்சடைங்கிற ஒரு பகுதியில் மீனாட்சி கோயிலுக்கு சொந்தமான சொத்தை ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் முறைகேடாக பத்திரப்பதிவு செஞ்சு அந்த ஆவணங்களை போலியாக்கி லோன் வாங்கின கேஸில் அத்தனை ஆவணங்களையும் ரத்து செஞ்சு 3 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துச்சு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், அந்த கோயில் சொத்தில். இப்போ இந்த அகஸ்தீஸ்வர பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் சொத்தில் முறைகேடாக விற்பனை செய்த இந்த விற்பனைகளை, சொத்து ஆவண பட்டியலில் இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக சரியாக நீங்கள் போய் அளந்து எங்கெங்கே எந்த சொத்து இருக்குன்னு ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, இவன் அவனை தள்ளி விடுறது, அவன் மட்டும் தள்ளி விடுறதுலாம் நியாயமா? நான் எங்கள் வீட்டு சொத்தை கேட்கல சார், நம்ம திருக்கோயில் சொத்துக்களை நான் கேட்குறேன். இந்த திருக்கோயில் சொத்து ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. நீதியரசர் சுப்பிரமணியம் ஐயா குறிப்பிடுறார் அவரோட நீதிமன்ற தீர்ப்பில். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட தர்ம சொத்துக்கள், அந்த தர்ம சொத்துக்கள்லாம் என்ன நோக்கத்திற்காக, என்ன அறத்திற்காக, என்ன தர்ம பணிக்காக கொடுக்கப்பட்டதோ அந்த சொத்தானது சூரியனும் சந்திரனும் இருக்கின்ற வரை அது தொடரணுங்கிறான். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அந்த சிலாசாசன கல்வெட்டு குறிப்பிடுது. ஆனால் ஆக்கிரமித்து முறைகேடாக சட்டவிரோதமாக இந்த விற்பனை செய்த சொத்துக்களை தர்ம விரோதமாக இவங்க பண்ணக்கூடிய விஷயத்தை எப்படி சொல்லுதுனா கல்வெட்டு சாசனம், சிலாசாசனம், கங்கை கரையில் காராம் பசுவை மடி அறுத்த தோஷம், கர்ப்பிணி பெண்ணை கரு அழித்த தோஷம், பெற்ற தாயோடு புணர்ந்த தோஷம், இதெல்லாம் உருவாகும்டா, நீங்களாம் நாசமாக போயிடுவீங்கன்னு சொல்லி சிலாசாசனம் சொல்லுது. அப்போ இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயில் சொத்துக்கள் பல ஆயிரம் கோடி பெருமான சொத்துக்களை ஒரு இராணுவ நடவடிக்கை மாதிரி துரிதமாக விரைவாக நீங்கள் ஏன் செயல்பட மாட்டேங்கிறீங்க? செயல்பட்டால் நாங்கள் ஆதரிப்போமே சார், ஏன் பண்ண மறுக்கிறீங்க? உடனே சொல்கிறாங்க 1000 கோயில்களுக்கு மேலாக நாங்கள் கும்பாபிஷேகம் செய்து விட்டோம். வரவேற்கிறோம்,
2 வருஷத்தில் 1000 கோயிலெலாம் பண்ணவே முடியாது. கடந்த ஆட்சியில் பாலாலயம் செஞ்சுருப்போம். அதை வந்து உங்கள் காக்கா உட்கார பணம்பளம் விழுந்த கதையாக உங்கள் ஆட்சியில் நடக்குது. இது எதுவுமே அறநிலையத்துறையில் செஞ்சதே கிடையாது. ஒவ்வொரு கோயில் கும்பாபிஷேகமும் உபயதாரர்னு சொல்லக்கூடிய டோனர் ஒர்க்கு. ஒரு கோபுரத்துக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாரு, பெயிண்ட்டுக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாரு, யாகசாலைக்கு ஒருத்தர் காசு கொடுத்துருப்பாரு. எல்லாரும் கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு இந்த கணக்கை வந்து சரி செஞ்சுக்கிட்டு நாட்டாமத்தனம் பண்ணுற வேலையை செஞ்சுவிட்டு ஊரில் கல்யாணம் மாரில் சந்தனங்கிற போக்கு தான் அறநிலையத்துடைய போக்கு. துறையிலிருந்து தமிழ்நாடு அரசாங்கத்திலிருந்து ஏதாவது காசு வந்துச்சானா ஒன்றும் இல்லை. வரக்கூடிய உண்டியலை காசு வச்சு எங்கே போகுது, என்ன வருது, ஒரு வெளிப்படையான நிர்வாகத்தன்மை இல்லை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த நுங்கம்பாக்கம் கோயிலை மீட்டுங்க, கோயில் ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுங்க. ஏன் பண்ண மறுக்கிறீங்க? யாருக்கோ வச்சுருக்கான் சார். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களில் வாடகையை பாக்கி வச்சுருக்கான். அதில் பல மதத்தை ஒரு முஸ்லீம் இருக்கான், கிறிஸ்தவ இருக்கான். ஏன் இந்து கோயில் சொத்தில் எப்படிடா வருவான் அவன்? எப்படி வருவான்னு நான் கேட்குறேன். இப்போ நான் நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சார்ந்த அந்த மக்கள் எல்லாம் போராடுறாங்க. வைத்தறிச்சப்பட்டு நாங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டெல்லாம் கொடுக்க போகிறோங்கிறாங்க. என்னடானா சொத்துக்கள் பூரா வக்ஃபு சொத்துங்கிறான் அந்த கிராமத்தவே. நான் என்ன கேட்குறேன், வக்ஃபு சொத்துன்னு சொல்லி ஒரு அடாவடியாக நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் ஜிஎவருங்க ஒரு கிராமத்தையே வந்து வக்ஃபு சொத்துன்னு சொன்னான். எங்கள் கோயில் இருக்குது, அதில் என்ன சொல்கிறான் டிப்ளமேட்டிக்காக, வக்ஃபு சொத்தில் கோவில்களும் இருக்கலாம். ஏண்டா எங்கள் கோவில் சொத்துக்களை நீ வந்து முறைகேடாக வக்ஃபு சொத்துன்னு ரெக்கார்டில் சேர்த்துவிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? நீ அங்கே வக்ஃபு சொத்தில் கோயில் இருக்கிறான்னு சொல்லுகின்ற பொழுது எங்கள் கோயில் சொத்துக்களில் எப்படி மசூதி இருக்கலாம்? ஸோ இருக்க முடியாதே. எந்த நோக்கத்துக்கு கொடுக்கப்பட்ட சொத்து அது? அங்கே எப்படி ஒரு மசூதி இருக்கலான்னு கேள்வி கேட்டால் எங்களை மதவாதிங்கிறான். அதனால் நான் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சட்டத்திற்கு உட்பட்டு இந்த துறை நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கையை நான் மீண்டும் உங்களுடைய சேனல் வாயிலாக நான் முன் வச்சுக்கிறேன். செய்வார் சேகர்பாபு நான் நினைக்கிறேன். அது ஒரு பிறகு இருக்கட்டும். இப்போ சில கோவில்களவே காணோம். இவங்க நோக்கம் என்னென்னா, பெரிய பெரிய பணக்கார கோவில்கள், கோடிக்கணக்கில் வருமானம் வரணும், லட்சக்கணக்கில் வருமானம் வரக்கூடிய கோவில்களை தான் கணக்கில் வச்சுருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 30,000-40,000 கோயிலுக்கு பக்கமாக இருக்குது. இதில் கிரேடு பிரிக்கிறான். கோடி ரூபா, லட்ச ரூபா, 1000 வருமானங்கள்லாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ பிரிச்சுக்கோ வச்சுக்கோ. ஆனாலும் சிதிலம் அடைந்திருக்கக்கூடிய கோயில்களை முறையாக நீ கணக்கிட்டுருக்கியா? அந்த சிதிலம் அடைந்த கோவில்களுக்கு எத்தனை அதிகாரி போய் பார்வையிட்டிருக்கீங்க? அதை ஆவணப்படுத்திருக்கீங்களா? இல்லையே சார். தமிழருடைய கலை பண்பாட்டு பொக்கிஷமாக இருக்கக்கூடிய இந்த கோவில்களை பூரா அழிஞ்சு ஒழிஞ்சு கிடக்கு. நம்முடைய அடையாளம் பூரா காணாமல் போய்கிட்டு இருக்கு. இதை காப்பாற்றுறதுக்கு துளியும் இல்லை. மந்திரி போகிறாரு, நாங்கள் திராவிட மாடல் அரசு கோவிலுக்கு நன்மை செஞ்சுட்டோன்னு சொல்கிறீங்க. என்ன சார் நியாயம்? அதனால் அறநிலையத்துறை முழுமையாக இடிந்து போன கோவில்களை கட்டி எழுப்ப வேண்டும். அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யணும் நான் வேண்டுகிறேன். இதில் ஒரு பெரிய ஆபத்து ஒன்று இப்போ வந்திருக்கு. இப்போ சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்களாக நினைக்கக்கூடிய சொல்லக்கூடிய மசூதியையும் சர்ச்சையும் நீங்கள் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி தேவையில்லை. விரைவில் நீ கட்டிக்கலாம், பட்டா இடத்துல எங்கே வேணாலும் கட்டிக்கலான்னு ஒரு அரசாணை பிறப்பிச்சிருக்கிறாங்க. இதை நான் எதிர்க்கிறேன், கண்டிக்கிறேன். இப்போ ஒரு கோவில் வழிபாட்டு தலத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மதத்துடைய வழிபாட்டு தலம் கூடாதுன்னு நீதியரசர் வேணுகோபால் கமிஷன் சொல்லுது. இப்போ இவங்க இப்படி அரசாங்க இப்போ இந்த உத்தரவு புதிய அரசாணை பிறப்பித்தது சிறுபான்மை மக்கள் எல்லாம் நன்றி தெரிவிக்கிறான். பெரும்பான்மை மக்களுக்கு இது பெரிய ஆபத்தாக போகிறது. ஒவ்வொரு ஊர்களையும் இருக்கக்கூடிய கோவிலுக்கு பக்கத்தில் சர்ச்சை கட்டுவான். தடையில்லா சான்று என்ஓசி கொடுத்த மாதிரி நீ கட்டிக்க ஒரு வார்த்தை சொல்லிக்க, அவ்வளோதான். மசூதி கட்டுவான், சர்ச்சு கட்டுவான், எங்களுக்கு பக்கத்தில் தொல்லை கொடுப்பான். இப்போ திருச்செங்கோடு கோயிலுக்கு மன்னிக்கணும், நம்ம சிவன்மலைக்கு பக்கத்தில் நாங்கள் வந்து சிவன்மலையவே இயேசுமலை ஆக்கும்னு சொன்னான் சென்னிமலையில். அது மாதிரி ஒரு கோவில் இருக்கக்கூடிய பகுதியில் மசூதிகளும் சர்ச்சுகளும் புற்றுச்சல் போல முளைப்பதற்கு அரசாங்கமே வழி செய்யுது. இது நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வழிபாட்டு தலங்களுக்குள்ள மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வழிபாட்டு பேதத்தை உருவாக்கி பெரிய ஒரு சச்சரவாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த அரசு உத்தரவை ரத்து செய்யணுங்கிற செய்தியை நான் நேரத்தில் பதிவு செஞ்சுக்கிறேன் சார். ஓகே, தமிழகத்தில் உள்ள கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை எளிய மக்கள் வந்துட்டு வரிசையில் போயிட்டு சாமி நிற்கிறப்போ பார்த்தீங்கன்னா உரிய மரியாதை கொடுக்கறதுலான்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த குற்றச்சாட்டு வந்துட்டே இருக்குது. கட்டணம் வசூலித்தாலும் சரி, என்ன சார் நடக்கிறது அங்கே கோவில்களில்? சார் இப்போ பல கோவில்களில் பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஒரு சினிமாக்காரராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மாலை மரியாதை பண்ணி ராஜபாட்டையாக கூப்பிட்டு போவோம். இல்லை ஒரு நயன்தாராவாவது நீங்கள் பிறந்திருக்கணும். நயன்தாரா பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயிலில் அப்படியே சிவன், அது என்ன சிவன், ஆதிசிவனோ விக்னேஷ் சிவனோ, அது அரசாங்கத்துக்கு ரொம்ப நெருக்கமான குடும்பம்னு வேறு சொல்லிக்கிறாங்க. அப்படியே ஒரு பெரிய போலீஸ் பாதுகாப்பு புடைசூழ, அர்ச்சகர்கள் அதிகாரிகளும் புடைசூழ போய் நேற்று சாமி விட்டு வந்திருக்கு நயன்தாரா.
அது மாதிரி பிறக்காது, நம்ம தப்பு தானே. நீங்கள் கஷ்டப்பட்டு பாத யாத்திரையை வந்து ஊரெல்லாம் சுற்றி முருகனை பார்க்க போகிறேன், நான் சிவனை பார்க்க போகிறேன்னு போனால் அது என்ன நியாயம்? அதெல்லாம் தப்பு தானே. இந்துவாக பிறந்தது பாவம் இல்லையா? நம்ம கோயில்களுக்கு எப்படி வரலாம் நீங்கள் அப்படின்னு கேட்குறான் சார். பக்தர்களுக்கு ஒரு அடிப்படை வசதி இல்லை. கேட்டால் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலில் 300 கோடி ரூபா ப்ராஜெக்ட், 200 கோடி ரூபா ஐயா சிவநாடார் கொடுத்துருக்காரு, 100 கோடி ரூபா அரசாங்கம் கொடுத்துருக்கு. மேம்பாடு நடக்குதுங்கிறான். பாவம் மழை வந்துருச்சுன்னா அந்த ஹோட்டலுக்காரன் சாக்கடை தண்ணி ஊரா பாதையில் தான் போகுது, அதைத்தான் மிதித்து வர வேண்டியிருக்கு. கோவிலுக்குள்ளே நீ வேல் கூட்டு வந்தாலோ காவடி எடுத்து வந்தாலோ எதுக்குல வேற போல அப்படிங்கிறான். அங்கே இருக்கிற செக்யூரிட்டி காந்தியை சிரிச்சுக்கிட்டு இருக்காரு தெரியுமா சார்? ரூபா நோட்டில் காந்தியை சிரிக்கிறாரு. அழுதாருன்னா நோட்டு நனைஞ்சிருங்கிறான். நீங்கள் காந்தியை காமிச்சு அங்கே கம்பியெல்லாம் விலகுது திருச்செந்தூர் கோயிலில். அப்படியே மஞ்சப்பை திட்டத்தில் அப்படி காசை வாங்கி போட்டு உள்ள போங்கிறான். காசு இருந்தால் தான் மரியாதை கோயிலுக்கு. அங்கே 100 ரூபா கட்டணமெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பேச்சளவுக்கு தான் சார். நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றமானது சொல்லுது யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் கிடையாது, ஆண்டவன் முன்னால் அனைவரும் சமம்னு சொல்லுது. அப்படி இருக்கின்ற பொழுது பக்தியை நீ பணத்தின் அடிப்பில் ஏன் பிரிக்கிற? சாமியை கும்பிட போனோம்னா உண்டியல் வந்து சிவலிங்கம் மாதிரி நிற்குது, தேட்டரில் டிக்கெட் வாங்கிட்டு போகிற மாதிரி வாங்கிட்டு போகிட்டு இருக்கு. வழிபாட்டு தலங்கள் வசூல் செய்யக்கூடிய வணிகத்தலமாக மாறிடுச்சுங்கிற வருத்தத்தை நான் பதிவு செஞ்சுக்கிறேன் சார். ரொம்ப மன நிம்மதிக்கு கோயிலுக்கு போனால் அங்கே போய் பார்க்குற இந்த திருச்செந்தூர் கோயில், இந்த மீனாட்சியோட திருக்கல்யாணம் மதுரையிலெல்லாம் அப்படியே கூட்ட நெரிசல். இதில் சில பேர் விஐபினவரை வந்துடுறான், அதுக்கு வேறு போட்டு கட்சிக்காரனே இது பண்ணிக்கிறான், பெரிய பெரிய கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க. மீனாட்சி அம்மாவுக்கு கல்யாணம், அதை வச்சு ரூபா வசூல் மொய்ப்பணம் வசூலிக்கிறான். ஆனால் முறையாக அங்கே மக்களுக்கு ஏதாவது செய்கிறானா ஒன்றும் இல்லை. பூரா அழுது புலம்பி ஏன்டா அந்த கோயிலுக்கு போங்கிற நிலைமை உருவாக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் இப்படி பக்தியை வந்து பணத்தை இப்படி பிரிக்கிறது நாங்கள் எதிர்க்கிறோம், ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் அது செய்யாது. இது நாங்கள் திருந்தோம்னு நினைக்கல, திருந்தாது. இது இப்படித்தான் இருக்குது. ஆமாம், பணத்தின் அடிப்படையில் கட்டண தரிசனம் கூடாது நாங்கள் சொல்கிறோம். எங்கே செய்ய போகிறோம்? செய்ய மாட்டான். ஓகே சார். இந்தியாவில் வந்துட்டு இந்த இந்து மக்களின் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிது சார். ஏன்னா பொருளாதார நிபுணர்கள் வந்து சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா கடந்த 65 ஆண்டுகளில் வந்துட்டு 8% வந்து இந்து மக்கள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? நம்ம நாட்டில் சார் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆபத்து சூழல் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இது வந்து ஒரு மத ரீதியான பார்வையாக பார்க்குறாரு மோடி அப்படின்னு சொல்லி விஷயத்தை மத ரீதியாக மடைமாற்றம் பண்ணக்கூடிய வேலையை இவங்க செய்கிறானுவோ அது அல்ல. நம்ம நாட்டில் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்வு உரிமை இருக்குது. அவன் கவுன்சிலர் தொடங்கி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகிட்டான், முதலமைச்சர் ஆகிட்டான், ஜனாதிபதிக்கும் வந்தாச்சு. இவ்வளவு அரசாங்கத்தில் பதவி வகித்தும் கூட முஸ்லீம்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு அச்சமாக இருக்குதுன்னு சொல்லி பொய்யா பிரச்சாரம் பண்ணுறான். மோடி அவர்கள் அரசுக்கு வந்த பிறகு, பதவியேற்ற பிறகு எங்காவது மதக்கலவரம் நடந்திருக்கிறதா? குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கிறதா? இல்லையே. பயங்கரவாதத்தை மதத்தின் பெயரால் செய்யக்கூடிய மத பயங்கரவாதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கிய ஒரு இரும்பு மனிதர் நரேந்திர மோடி. இப்போ தேர்தலில் வெற்றி பெறணும், அதை வெற்றி பெற செய்யக்கூடாதுங்கிறதுக்காக முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் இவங்க தாஜா பண்ணி தன் பக்கம் வச்சு மொத்தமாக ஓட்டு வாங்கிடுங்கிற சிந்தனையோடு இருக்கிறாங்க. இப்போ இந்துக்களுடைய ஜனத்தொகை எப்படி குறையுது, ஏன் குறையுது அப்படின்னா பிறப்பு விகிதாச்சாரம் மற்ற மதத்தவனுடைய விகிதாச்சாரம் கூடிருச்சு. இப்போ அருகில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கட்டும், இஸ்லாமிய மத பெரும்பான்மை உள்ள நாடுகளில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த ஊரில் வாழக்கூடிய இந்துக்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. பிரிவினையின் போது பாகிஸ்தானில் எவ்வளோ இந்துக்கள் இருந்தோம், எவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தாங்க? பிரிவினையின் போது நம்ம இந்தியாவில் பாரத நாட்டில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருந்தாங்க, இன்றைக்கி எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்கிறாங்க? 8% கிட்டத்தட்ட நம்ம இந்துக்கள் குறைஞ்சிருக்கோம். இவன் 8% மேலே கூடிட்டான். இப்போ உலகத்திலேயே கணக்கீடு பார்த்தோம்னா சார், முஸ்லீமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 140 நாடு இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு ஒரு 150 நாடுகள் இருக்குது. இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடு நம்ம நாடு தான் சார். உலக அளவில் கணக்கீடு பண்ணவன் நம்ம சிறுபான்மை சார், உலக சிறுபான்மை இந்து. இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்துவையை நீ கருவறுத்து போட்டு அவனுடைய எண்ணிக்கையை நீ குறைச்சி வச்சுட்டு உன்னுடைய எண்ணிக்கையை நீ கூட்டி புள்ள பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த நாடு யாருடைய கையில் இருக்கும் சொல்லுங்கள்? எல்லாம் இறைவன் பார்த்துப்பானா? இறைவன் பார்க்க மாட்டான். இப்போது குடும்ப கட்டுப்பாடு சட்டம் வந்துச்சு, எத்தனை பேர் கடைப்பிடிக்கிறாங்க? இப்போ அரசாங்க விளம்பரம் பார்க்குறோம்ல சார், நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னான், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னான், இப்போ நாமே குழந்தை நமக்கு இன்னொரு குழந்தைன்னு கேட்குறான். இப்போ இந்த புற்றீசல் போல் இந்த மகப்பேறு மருத்துவமனைகள், அதாவது செயற்கை முறையில் கருத்து இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைகள் பெருசாக இருக்குது. நீங்கள் அங்கே போய் பாருங்கள்,
அதிகமாக யார் வந்து இந்த பிள்ளைகள் வேண்டும்னு சொல்லி வர்றாங்கன்னு பார்த்தா பெரும்பாலும் இந்துக்களாக இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஒன்று, உணவு முறை, இந்த மாற்றம், பரிணாம மாற்றம், வாழ்க்கை முறையில் மாற்றம் இருக்குது. இருக்கவே இருக்க அரசாங்கம் வந்து நீங்கள் மதுக்கடையை திறந்து வச்சு அது ஒரு விதமான கரு அளிக்கக்கூடிய விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் இந்த மதுக்கடைகளை பார்க்குறேன். பெரும்பாலும் கிட்டத்தட்ட 95% குடிக்கக்கூடிய மக்கள் நம்ம தமிழர்களாக இந்துக்களாக தான் இருக்கிறோம். ஒரு குல்லா போட்டு ஒருத்தனை நாம் இது மதுபான கடையில் பார்க்கல. கிறிஸ்தவம் போகிறானாங்க தெரியல, ஏன்னா அது மதம் அனுமதிக்குது. ஸோ உங்களை உடல் ரீதியாக, குடும்ப ரீதியாக, உறவு ரீதியாக வந்து கரு அளிக்கக்கூடிய வேலை செய்கிறான். இது மிகப்பெரிய ஆபத்தாகும். ஏன்னா முன்னாடியே இப்போ இராணுவத்துக்கு யாரும் அனுப்புவோம், வீட்டில் ஒரு 3 பிள்ளை இருந்துச்சுன்னா போவோம். நம்ம தாத்தா, எங்கள் அப்பாவோட பிறந்தவங்க 3 பேர் இருந்தாங்க, எங்கள் தாத்தாவோட பிறந்தவங்க 5 பேர் இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி பார்த்தோம்னா இல்லை. அப்போ இந்த ஜனங்கள் இந்துக்கிட்ட குறைஞ்சிட்டா நாளைக்கு இராணுவத்துக்கு, போலீஸுக்கு யாரும் போவான்? யாரும் போக மாட்டான். ஆனால் இப்போ நம்ம நாட்டில் கணக்கு சொல்கிறாங்க சார். இந்த ரோஹிங்கியான்னு சொல்லக்கூடிய அந்த வந்தேரி இங்கே வந்து அடைக்கலம் புகுந்தான் இல்லையா, 40,000 பேர் நம்ம இங்கே அடைக்கலம் புகுந்தான் அந்த முகாமில். 3 வருஷத்தில் 1,00,000 பிள்ளை பார்த்துருக்காங்க சார். கணக்கீடு சொல்லுது. இந்த சொன்னவர் யார் தெரியுமா? முன்னாள் துணைவேந்தர் விஸ்வநாதன் ஐயா, சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தார். ஒரு கருத்தரங்கில் அவர் சொல்கிறார், மற்ற நாடுகளில் நம்முடைய ஜனத்தொகை இல்லையே, இந்துக்கள் குறைஞ்சிருக்காங்களே, இதை சொன்னால் இதை மதத்து ரீதியாக பார்க்குறேன்னா ஜனத்து ரீதியாக நான் பார்க்குறேங்கிறார் அவர். ஒரு பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ பங்களாதேஷை பிரிஞ்ச பொழுது நம்ம நாட்டுக்குள்ளே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதே போல் இந்த திபெத் யுத்தத்தின் போது 80,000 பேர் நம்ம நாட்டுக்குள்ளே வந்தான் புத்த மதத்துக்கு. இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறான் அவன்? சிலோன்லேருந்து வந்தவங்க இன்றைக்கி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? 1960-71 வந்து ஒரு பெரிய யுத்தம் நடந்தபோது 45 லட்சம் பேர் இங்கே வந்து குடியிருக்காங்க சட்டவிரோதமாக. அப்புறம் 3 கோடி பேர் குடியிருக்கிறாங்க. இப்போ வெளியாட்கள்லாம் உள்ளே பூந்துட்டான்னா ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரட்டுச்சா மாதிரி கால் வைக்க இடம் கொடுத்தேன், ஒட்டுமொத்தமாக நாட்டை புரிச்சுட்டேன்னு இந்த ஒட்டகம் வந்து நிற்கிற கதை மாதிரி நம்மளை பூரா வெளியேற்றிடுவானுவோம். நம்மளுக்கு உரிமை மறுக்கப்படும் சார். இந்துக்கள் சிறுபான்மை ஆகிட்டோம்னா இந்த நாட்டில் நீங்கள் பெரும்பான்மை அரசியல் பேச முடியாது. அரசியல் கட்சிகள் நீங்கள் அவனுக்கு அடங்கித்தான் போகணும், அவனுக்கு அடிமையாக தான் போகணும். இந்த நாட்டில் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இங்கே இருக்கிறாங்கன்னா அவன் நம்ம அண்ணன் தம்பி தான். ஆனால் எண்ணிக்கை பெரும்பான்மை ஆயிடுச்சுன்னா அவனுடைய பக்தி இங்கே இருக்குமான்னா கேள்விதான். இங்கே பாலும் தண்ணியுமா இருக்கணும், சேர்ந்துருக்கணும், சர்க்கரையும் சேர்ந்துருக்கணும். அவன் எண்ணெயும் தண்ணியுமா இருப்பான். நான் இந்த நாட்டுக்குரிய தேசிய முஸ்லீம்களை, இந்திய முஸ்லீம்களை நான் மதிக்கிறேன், தேசிய எண்ணம் கொண்ட கிறிஸ்தவர்களை மதிக்கிறேன். ஆனால் இங்கே இருந்துட்டு வெளிநாட்டுக்கு ஆதரவாக அல்லது பயங்கரவாத சிந்தனையோடு இருக்கிறவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களை நான் எதிர்க்கிறேன். இந்துவாக இருந்தாலும் அவனை நான் எதிர்ப்பேன். அதனால் இந்த இந்துக்களே நீங்கள் விழித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி வியாபாரம் அவன்கிட்ட பெரும்பான்மையாச்சு பொருளாதார ரீதியாக. ஆனால் ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு? மோடி வந்து அப்படி பண்ணிடுவார், முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணிடுவாருன்னு சொல்லி அவன் பொய்யா பிரச்சாரம் பண்ணுறான். கோயபல்ஸ் மாதிரி ஒரே பொய்யை எல்லா ஊர்லேயும் சேர்ந்து பண்ணுறது தான் இந்த இந்தியா கூட்டணியோட வேலையாக இருக்குது. அது ராகுல், நம்முடைய ஸ்டாலின் சார், மம்தா பானர்ஜி, அந்த கூட்டணி ஆளுவ பூரா அப்படி தான் பண்ணுறானு. அதனால் இந்துக்களே எச்சரிக்கையாக இருங்கள். நம்முடைய பெரும்பான்மை இந்துக்கள் இந்த நாட்டில் இருக்கின்ற வரை தான் இந்த நாட்டில் வந்து அமைதியாக இருக்கும். மற்ற மத நாடுகள்லாம் நீங்கள் போய் வாழ்வுரிமை பேச முடியாது சார். இப்போ நம்ம ஊரில் எம்பிஎம்எல் எவ்வளோ பேர் இருக்கான்? பாகிஸ்தானில் எவ்வளோ பேர் இருக்கான் சொல்லுங்க? தெரியாது. இல்லை, உனக்கு எல்லா சௌகரியமும் பண்ணி கொடுக்குறோம். இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாட்டை எதிர்த்து பேசுகிறான், இந்த நாட்டை வணங்க மறுக்கிறோங்கிறான், வந்தே மாதிரம் பாடம் முடியாதுங்கிறான், என் மதம் இடம் கொடுக்கலங்கிறான், எனக்கு வந்து இந்த அன்னை பூமி நான் ஏன்டா சொல்லணுங்கிறான். ஸோ இந்த சுதந்திரம் இங்கே தானே சார் இருக்குது. வேறு இவங்க இவ்வளோ உங்களுக்கு சுகபோகமாக கொடுக்கக்கூடிய இந்த நாட்டை வந்து நீ பிடிக்க நினைக்கின்ற போது நாங்கள் எதிர்க்கத்தான் செய்வோம். அதனால் குடும்ப கட்டுப்பாடை எல்லா மதத்தோடும் கொண்டு வாங்க, கட்டுப்பாடு விதிங்க. அதுதான் சரியான பார்வையாக இருக்குது நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போது பிரதமர் அவர்களை பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷனில் வந்துட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா மோடி வந்துட்டு பிரதமராக இருக்க மாட்டார், அமித்ஷா தான் பிரதமராக இருப்பார்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மூத்த தலைவர்கள்லாம் சொல்கிறாங்களே, உங்களோட பார்வை என்ன சார்? இது பிஜேபி பற்றி உணவு ஏன் கவலைப்படுறான்னு புரியலை. இப்போ பிஜேபியில் எலெக்ஷன் நடக்குது, இந்தியாவில் தேர்தல் நடக்குது. அதில் பெரும்பான்மை யார் வர போகிறாங்க? அது வரக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அது மோடியாக இருந்தாலும் சரி, அது யாராலாம் இருப்பாங்க. இவனுக்கு தோல்வி பயத்தை இப்போ ஒத்துக்கிட்டான் சார். அவன் கேள்வி என்ன? மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் மோடி பிரதமராக இருக்க மாட்டார். அப்போ பிஜேபி ஆட்சிக்கு வருங்கிறத ஒத்துக்கிட்டான்ல. அப்போ தோல்வி அவனை ஒத்துக்கிட்டான். அப்போ மோடி வந்தான்னா யார்? அமித்ஷா வந்தான்னா, நாளைக்கு நம்ம ஊர் அண்ணாமலை வந்தான்னா, நாளைக்கு யாரோ ஒரு தெரியாத ஒரு பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தலைவரோட கூட பிரதமர் ஆக்குவாங்க. ஆனால் அங்கே கூட்டணிக்கும் ஆளும் இல்லை.
வழியும் இல்லை வக்கும் இல்லை. ஆனால் நானெல்லாம் பிரதமர் அப்படிங்கிறான். மம்தா பானர்ஜி அம்மா இருக்கு நம்ம வெஸ்ட் பெங்காலில், அந்த அம்மா என்ன சொல்கிறது, எங்கள் ஊரில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் எனக்கு எதிரி, நான் இந்தியா கூட்டணி இல்லைன்னுச்சு. இப்போ இந்தியா கூட்டணி 2 பேர் தான் இருக்கிறான். ஸ்டாலின் சாரும் நம்முடைய ராகுல் சார் தான் இருக்காங்க. நான் ராகுலை வந்து அகில இந்திய ஸ்டாலின் சொல்லியிருக்கேன், ஸ்டாலினை வந்து தமிழ்நாட்டு ராகுல்னு சொல்லியிருக்கேன். ஏன் சார் அப்படி? ஆமாம், 2 பேரும் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு புரியாது, குழப்பமாகவே இருக்கும். இப்போ இவர் ராகுல் காந்தி அநேகமாக இப்போ சரி நாளைக்கு இந்தியா கூட்டணியில் ஒருவேளை நம்ம ஸ்டாலினை வந்து பிரதமர் ஆக்கிடுவாங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. சரி, ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கிடுவாங்களா? வாய்ப்பு இல்லை. ராகுல் காந்தி கேரளாவோட போட்டியிடுறாரு சார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடியது யார்? கம்யூனிஸ்டுடைய அந்த ஆணி ராஜா, டி ராஜாவுடைய மனைவி. நம்ம ஊரில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் லவ்வர்ஸு, அந்த ஊரில் எதிரி. இங்கே அனிமோனு, இங்கே தேனிலவு, அங்கே சண்டையாக கிடக்கு. ஒரு குழப்பமா தெரியல உங்களுக்கு? சிரிப்பா இல்லை? நவக்கிரகத்தை கூட ஒரே தேசத்தில் வச்சிடலாம் சார், இந்த இந்தியா கூட்டணி வைக்க முடியாது. இந்த புள்ளிராஜா கூட்டணி, புள்ளி வச்ச கூட்டணி ஆட்சிக்கு வர வாய்ப்பே கிடையாது. மீண்டும் மோடி தான் வருவார். 413 இடங்கள் வெற்றி பெறுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி ஒரு சூழல் வருகின்ற பொழுது இந்த நாடு 2025 இந்து நாடாக அறிவிக்க வேண்டுங்கிற கோரிக்கையை நான் முன்வைக்கிறேன். ஏன்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் தோன்றி 1925 தோன்றியது, 2025 100 ஆண்டு காணப்போகின்ற சமயத்தில் இந்த நாடு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நாடாக, அதுக்காக முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களுக்கும் உரிமை மறுக்கப்படாது. அவர்கள் இந்த மண்ணில் தான் இருக்க வேண்டும், அவர்களும் இந்த மண்ணினுடைய குடிகள் தான். இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் சொல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் மட்டுமல்ல, நம்முடைய சகிப்புத்தன்மை, சகோதரத்துவ உணர்வு தான் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான காரணம். அதனால் இந்த நாடு இந்து நாடாக அறிவிக்க வேண்டும். நான் தான் வராதுன்னு சொல்லிட்டேன்ல, அவன் நம்ம அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டேன், அவனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஏன் வந்து இப்படி பொய்யா பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உதவி செய்றீங்க? அவன் பாதுகாப்பாக இருப்பான் சார், நம்ம அண்ணன் தம்பி தானே சார். அந்த அங்கீகாரத்தை உயர்த்தினா தான் அவங்களுக்குள்ள ஒரு எப்போ சிறுபான்மை சொல்வீங்க? எத்தனை நாளைக்கு இந்த சிறுபான்மைவாதத்தை நீங்கள் பேசுவீங்க? இன்னைக்கு அவன் பெரும்பான்மை ஆகிக்கிட்டு இருக்கான் சார். பல ஊர்களில் அந்த முஸ்லீம் மக்கள், கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கு தீர்மானிக்குது வெற்றியை. இந்துக்கள் வந்து பெரும்பான்மையாக இருந்தாலும் நாங்கள் பலவிதமான ஓட்டை பிரிச்சுடுறோமே, கட்சியின் பேரால், அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, மொழி ரீதியாக எங்களை பிரிச்சிடுறான். அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் முஸ்லீமாக இருக்கான், அவன் எந்த கட்சியில் இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருக்கான். அதனால தான் அவன் ஒற்றுமையாக இருக்கான். நாங்கள் இன்னும் ஒற்றுமை படணும். அதனால் இந்த நாடு இந்து நாடு ஆகும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாதுகாப்பாக இருப்பாங்க. நாங்கள் அதை பார்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. கண்ணை எம்ம காப்பாற்றுறது மாதிரி இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நம்ம காப்பாற்றுவோம். அது உண்மைதான். ஓகே சார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பார்த்தீங்கன்னா இடைக்கால ஜாமீனில் வெளியில் வந்திருக்காரு சார். அவர் வந்துட்டு பிரச்சாரத்தில் என்ன பேசுகிறாருன்னா, மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர் வந்துட்டு சிறைக்கு செல்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்கள் கருத்து என்ன சார்? இன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன், சராப்கா தலால் அப்படின்னு ஒரு குவார்ட்டரை வச்சுக்கிட்டு இந்த ஏஜெண்ட் தானே, சாராய ஏஜெண்ட் தானே அப்படின்னு சொல்லி வடநாட்டில் ஒரு பேசக்கூடிய ஒரு காணொலி வந்துச்சு. அரவிந்த் கெஜ்ரிவால் வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தமில்லாத நபர். ஊழல் ஒழிப்பேன், நேர்மையான ஆட்சி தருவேன்னு சொல்லிட்டு இந்த தமிழில் ஒரு சினிமா வந்துச்சு, கோன் நினைக்கிற ஒரு படம், ஜீவா நடிச்சிருப்பார். ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு ஒரு பெரிய பெரிய இந்த சட்டவிரோத செயல் செய்யக்கூடியவெல்லாம் ஒன்று சேர்ந்து ஆட்சியை ஒரு கட்டமைப்பாக பாருங்க, அது மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை பிம்பம் தான் இந்த கெஜ்ரிவால். அவரை கொண்டு வந்த அந்த பெரியவர் அண்ணா சாரே எங்கே இருக்கிறதா தெரியல. எந்த கொள்கைக்கு நீ வந்தியோ அந்த கொள்கையை விட்டுட்ட. நீ இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஊழல் நடத்திருக்க. நீ ஜாமீனில் வந்த நபர் தான், நீ யோக்கியம் கிடையாது, நீ குற்றமற்றவன் கிடையாது. அங்கே இருக்கிற எனக்கு எந்த வெளியில் வந்தீங்களா முதலமைச்சராக நீ பதவி வைக்க முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது, நீ பிரச்சாரத்துக்கு போக முடியாது. அப்படி தான் கண்டிஷன் அப்படி தான் போட்டு வந்திருக்கிறார். இவரும் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரும்னு ஒத்துக்கிட்டார். இப்போ இது எப்படி கூத்துருக்குண்ணா சார், கெஜ்ரிவாலும் ஒத்துக்கிட்டார் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். இந்த ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க, ஏண்டா நீ ஆட்டில் போடா, ஏண்டா என்னைய கோர்த்து விடுற அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி தான் பெற்ற இன்பம் பெருக வையக மாதிரி தான் பெற்ற இன்பம் ஜெயில் இன்பம் ஸ்டாலின் பெற வேண்டும், உத்தவ் தாக்கரே பெற வேண்டும், மம்தா பானர்ஜி பெற வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த இந்திய கூட்டணி தலைவர்களெல்லாம் திகார் சிறையில் கூட்டணி கூட்டு ஒரு மந்திரி சபை வேணால் பதவி ஏற்றுக்கலாம். ஏன்னா அவர் ஸ்டாலின் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லலை.
நீயும் ஜெயிலுக்கு வரணுமாப்ல, மோடி அவரையும் உள்ளே கூப்பிட்டுக்குங்க, மம்தா பானர்ஜி அவங்களையும் கூப்பிட்டுக்கங்கன்னு சொல்லி மோடிக்கு வந்து ஒரு யோசனையை சொல்கிறார் மறைமுகமாக. என்னை மட்டும் பிடிச்சல. இப்போ பாருங்கள், நம்ம திமுக அரசாங்கம் கொடுத்த புகாரில், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த புகாரில், திமுக தலைவராக இருந்த அப்போதைய ஸ்டாலினால் விமர்சிக்கப்பட்ட குற்றம் சொல்லப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இன்னும் வர முடியல. வருஷம் திரும்ப போகுது. இப்போ கிட்டத்தட்ட 300 நாளை கடந்துருச்சு. ஒரு செந்தில் பாலாஜி உங்களால் காப்பாற்ற முடியலையே. இந்த அரசாங்கம் யாரை காப்பாற்ற முடிய? இந்தியா அழைக்கிறார். இந்தியா என்ன ஏசு அழைக்கிறார் மாதிரி ஸ்டாலின் அழைக்கிறாரா? ஜெயிலுக்காக அழைப்பார். கெஜ்ரிவால் அழைக்கிறார், திகாருக்கு அழைக்கிறார், அப்படி வேணால் சொல்லலாம். ஏன் சார் அவருடைய செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் சாரை ஏன் கைது பண்ணுறார்? தலைமறைவாக இருக்கார். அப்போ போலீஸ் வந்து என்ன பண்ணுது? நீங்கள் ஏதோ ஒரு நாட்டு போலீஸுக்கு இணையான போலீஸ் தானே சொல்லுவீங்க. அந்த போலீஸு அப்போ அசோக் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. உயிரோடு இருக்கிறாரா? முதல் அந்த சந்தேகத்தை வச்சுப்போம். யாராவது அந்த ஏபிஎஸ் கார்பஸ் ஆட்கொண்டு ஒரு மனு போடலாம்ல, ஏன் போட மாட்டேங்கிறாங்க? ரகசியம் அங்கே தான் இருக்குது. பாவம் செந்தில் பாலாஜி ஓடி ஓடி உழைச்சாரு, ஓய்வில் இருக்கிறாரு, ஜாமீன் தர மறுக்கிறாங்க, எனக்கு பெயில் தர மாட்டேங்குது, ரிஜெக்ட் அப்புறம் வாங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் இந்த அரசாங்கம் அண்ணன் கெஜ்ரிவால் சொன்னது மாதிரி மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சிறைச்சாலைகளில் உட்கார்ந்து ஆலோசிக்க, அமைச்சரவை பதவியேற்க, நல்ல விதமான கருத்துக்களை பரிமாற, நல்ல ஓய்வு எடுக்க, நல்ல உணவு கொடுக்க வேணால் ஏற்பாடு செய்வாங்க. பட் அப்படி செய்யக்கூடாது. என்னென்றாலும் நம்ம முதலமைச்சர், நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் சட்டவிரோத செயல் செய்திருந்த நபர்களை தப்ப விட மாட்டார் மோடி. நீ எவ்வளோ தான் பண்ணியிருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பாக விரோதமாக நீ செஞ்சிருந்தீங்கன்னா கெஜ்ரிவால் நிலை தான் வேணும். பல பேர் பெயிலில் தான் சார் இருக்கிறாங்க. வெளியில் வந்து நல்ல தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அதல்ல, இப்போ லல்லு பிரசாத் பெயிலில் தானே இருக்கார். மாடு திங்கிறத அவரை எடுத்து போய் சாப்பிட்டதுலாம் பிரச்சனை. இது மாதிரி பல பேர் பெயில் மினிஸ்டர், பெயிலு இதுதான் உன்னோட ஸ்டைலு. அதனால் இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்லக்கூடிய இந்த குழப்புவாத கூட்டணி வந்து ஒன்றும் வேலைக்காகாது. இன்னொரு ஆக்க பொறுத்துட்டு ஆற பொறுக்க மாட்டோமா? ஒரு 20 நாள் தேர்தல் முடிவு வந்துட போது, அப்புறம் எல்லாம் பார்க்கத்தானே போகிறோம். ஆமாம். ஓகே சார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த 2 மாதங்களே வந்து இந்த போதைப் பொருள் சம்பவம் வந்துட்டு அதிகரித்து வந்துட்டு இருந்துச்சு சார். அதாவது ஊடகத்தில் வந்துட்டு அதிகமாக காண முடிஞ்சுது. இன்றைக்கி தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்துட்டு ஆலோசனைலாம் மேற்கொண்டு போதை தடுக்க வந்துட்டு காவல்துறைக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்காரு. உங்கள் பார்வை என்ன சார்? சார், காவல்துறையினுடைய கரங்கள் எப்பொழுதும் கட்டுப்படுத்தக்கூடாது. அவங்கள முறையாக சரியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எப்பொழுதுமே அரசாங்கம் வந்து ஆர்டர் கொடுக்கணும். இப்போ ஜெயலலிதா ஆட்சியில் வந்து காவல்துறை மிகுந்த அதிகாரம் மிகுந்ததாக இருந்தது, ஒரு கௌரவமாக கண்ணியமாக இருந்தது, போலீஸ்னால பயம் இருந்துச்சு. இந்த அரசு வந்த பிறகு அந்த பயம் போயிடுச்சு சார். நீங்கள் ஏடிஎம்கே ஆட்சியில் சமயத்தில் பாருங்கள், காலையில் எந்திரிச்சோன்னு மந்திரி பூரா எங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டு வாசல் கதவை திறந்து கார் நிற்குதான்னு பார்ப்பான். ஜெயலலிதா ஆட்சியில் வீட்டு முன்னாடி கார் இருந்தால் நான் மந்திரி, இல்லைன்னா இல்லை. எப்போ அந்த அம்மா அவங்கள பிடிங்கி விடுவானுங்கிற பயத்திலே வச்சுருந்தான். அதாவது ஜெயலலிதா அம்மாவை பார்த்து மந்திரி பூரா பயப்பட்டான். அது ஜெயலலிதா ஆட்சி. இப்போ மந்திரிகளை பார்த்து முதலமைச்சர் பேசுறாரு. இது திராவிட மாடல் ஆட்சி. எந்த மந்திரி என்ன பேச போகிறான், எந்த மந்திரி என்னடா காலையில் உளறி தொலைக்க போகிறான், கவலைப்படுறாரு பாவம் முதலமைச்சர். அவருக்கு ஒன்றும் நல்ல மனிதர், ஆனால் அவர் வந்து என்ன சூழல் இப்படி இருக்குது, எப்படி இயக்குதுன்னு தெரியவே மாட்டேங்குது. மந்திரியை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அரசாக, முதல்வராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார். இப்போ இந்த போதை விஷயத்துக்கு தமிழ்நாடு அரசு முறையாக நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளோ பெரிய கஞ்சானா எளிதில் கிடைக்குது சார். எல்லாருக்கும் தெரியும். ஒரு கஞ்சா விற்கிறவனாக இருக்கட்டும், அல்லது உயர்ந்த ரக வெளிநாட்டு அந்த போதை வஸ்து இன்னும் மெத்த பண்ணி என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு திமுக அயலகாணின்னு யாரோ ஒரு நபரெல்லாம் அதுக்கு காரணம் சொல்லி வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. தேர்தலுக்கு பிறகு அந்த வழக்கு ஆனது துரிதப்படுத்தப்படும். அதில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் அந்த நபர்கள் சட்டத்தின்படி உள்ளே போவாங்க, அது உறுதி. அந்த சட்டவிரோத பணத்தில் வந்த பணங்களை பல சினிமா துறையில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குதான்னு சொல்கிறாங்க. ஐயா உதயநிதி கூட அதில் அவருக்கு நண்பர் சொல்லிக்கிறாங்க. திமுகவில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கலை அப்படிங்கிற பேரெல்லாம் சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு புறம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ இதை வந்து எந்த ஊடகங்களும் பெருசாக விவாதிக்கலை. கஞ்சா குடியினால் ஒருத்தர் மன்னார்குடியில் போய் அடிக்கிறான், ஹாஸ்பிட்டலில் மன்னார்குடியில் அடிக்கிறான். சின்ன சிறு பிள்ளைகளை வந்து கூட்டு பாலியல் நடந்திருக்கு. 9 பேர் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. நீ அத்ராசு புத்ராசுலாம் கதறுவான், அங்கே வந்து பெண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு. தமிழ்நாட்டில் நடந்திருக்கடா பாவி. இன்னும் வரைக்கும் அந்த புதுக்கோட்டை மாவட்டம்
வேங்க வயலில் குடிக்கக்கூடிய தண்ணீரில் மலத்தை கலந்த அந்த குற்றவாளியை கைது செய்ய முடியாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. இன்ன வரைக்கும் சாதியின் பெயரால் கோவில் திருவிழாக்களில் மோதல் போக்கு நடக்கக்கூடிய சூழலாக இருக்குது. இன்ன வரைக்கும் மந்திரிகளாக இருந்தாலும் கூட அவருடைய மனதிலே சாதி எண்ணத்தோடு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய போக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். நம்ம அதை திரும்ப திரும்ப பேசி அவங்கள இது பண்ண வேணாம். சாதிகளை ஒழிச்சிட்டோங்கிறதெல்லாம் அவனுக்கு பொய். சாதிகளை ஒழியாது. ஒரு சாதி பிற சாதியின் மீது வெறுப்புணர்ச்சி இல்லாமல் அவர்களை ஒரு அன்பான சூழலை உருவாக்க தவறியது இந்த அரசு. இப்போ சாதியில் ஒழிச்சிட்டோன்னு சொல்கிறாங்க சார். பெரியாருடைய மண்ணுன்னு சொல்கிறாங்க சார். ஸ்கூலில் சேர்க்கும்போது எதுக்கு சாதி கேட்குற? புஸ்தகம் திறந்தவுடனே தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை பெருங்குற்றம் தானே போடுற. சாதியில் கேட்காத. சாதிகளை ஒழிச்சிட்டோன்னு இப்படி பேசுவான். அப்புறம் ராகுலுக்கு வந்து என்ன பண்ணுவார்? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு உருட்டுவாங்க. இப்படி ஒரு உருட்டு, இப்படி ஒரு உருட்டு. என்ன நியாயம் சார்? அதனால் இந்த அரசாங்கம் இந்த போதை விஷயத்தை நான் சொல்லக்கூடியது மாணவ சமுதாயம் சீரழியக்கூடிய சூழலை உருவாக்கியிருக்கு. எளிதில் கிடைக்குது. இதை இரும்பு கரம் கொண்டு யார் மொத்தமாக அந்த கஞ்சா விற்கிறானோ அல்லது சட்டவிரோதமாக போதை வஸ்து விற்கிறானோ அவனை வந்து நடவடிக்கை எடுக்கணும். வருத்தம் என்னன்னா சார், இன்றைக்கி இப்போ இங்கே மதுபான கடைகள்லேயே கூட்டம் கூடி போச்சு. குடிக்கக்கூடிய எண்ணம் அது ஆகிப்போச்சு. அது ஒரு நீ குடிக்கலைன்னா நீ வேஸ்ட். மாப்பிள்ளை தம்மு இல்லை, குடி இல்லை, அப்போ நீ வேஸ்டா, பூமிக்கு பாரம்கிடாங்கிறான். இந்த எண்ணம் வந்துருச்சு. இப்போ வரக்கூடிய மதுபானங்களும் ரொம்ப வீரியமாக இருக்குது அப்படின்னு ஒரு சொல்லும் இருக்குது. அதனால் வரக்கூடிய இளைய தலைமுறை வருங்கால இந்த சந்ததிகளை எப்படி இவன் ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு நல்ல மனிதனாக பூர்ணத்துவமான ஆரோக்கியமான மனிதனாக இருப்பான்னா இருக்க வாய்ப்பு குறைவு. இது ஒரு விதமான இன அழிப்பு, ஒரு இனப்படுகொலை போல தான் நான் பார்க்குறேன். அதனால் இந்த குடியில்லா தமிழகம் அப்படின்னு உருவாகுமான்னா வாய்ப்பு இல்லை. படிப்படியாக நாங்கள் குறைப்போம்னா ஒன்றும் குறைக்கலை. படிப்படியாக வேணால் கூட்டுறாங்க. டார்கெட் வச்சு இலக்கு வச்சு மது விற்பனை நடக்குது. இது பெரிய ஆபத்து போக்கு. இந்த மது போதை விஷயமாக இருக்கட்டும், கஞ்சா போன்ற அந்த போதை கலாச்சாரத்தை ஒழித்தால் சட்ட விரோதமாக நடக்கக்கூடிய இந்த கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, செயின் வழிப்பறி இது போன்ற சூழல்லாம் வராது. ஆனால் இன்றைக்கி மாணவ சமுதாயம், இளைஞர் சமுதாயம் சீரழிஞ்சு போயிட்டுருக்கு. இப்படி போனால் இந்த தமிழர் சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு பெரிய ஆபத்து. வருங்கால சந்ததியுடைய வாழ்க்கை முறை கேள்விக்குறியாக தான் சார் இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.